வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டும், யூனிஃபார்ம் ஜாப்பில் அதிகாரியாக உயர வேண்டும், சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் பெற வேண்டும் என்று கனவு காணும் இளைஞர்களுக்கு இன்று ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேலை சாதாரண வேலை இல்லைங்க. இது லீடர்ஷிப், டிசிப்ளின், பவர் ப்ளஸ் சர்வீஸ் ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் தரக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட் ஆகும். இன்று நாம் பார்க்க போகும் வேலைவாய்ப்பு டிஎஸ்பி, கமாண்டர், அசிஸ்டன்ட் கமாண்டன்ட். இந்த பணியிடங்கள் கீழ்கண்ட பாதுகாப்பு படைகளில் நிரப்பப்படுகின்றன. சிஆர்பிஎஃப் அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஐடிபிபி இண்டோ டைபிட்டன் பார்டர் போலீஸ். இந்த வேலை என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் என்பது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் ஆஃபீஸர் ரேங்க் பதவி. நம்ம இங்கே யூபிஎஸ்சியில் ஐபிஎஸ்ன்னு சொல்கிற மாதிரி இங்கே சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் ஏசி அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டுங்கிறது ஒரு நல்ல போஸ்ட்டுங்க. இந்த பதவியில் தேர்ச்சி பெற்றவர்கள் படையினரை வழிநடத்துவார்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிப்பார்கள், எல்லை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள், தேசிய பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். இந்த வேலைக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை மிகவும் உயர்ந்தது. இதுக்கு என்ன வயது வரம்பு, ஏஜ் லிமிட் இந்த எக்ஸாமுக்குன்னு பார்த்தோம்னா, குறைந்தபட்ச வயது 19, அதிகபட்ச வயது 25. ரிசர்வ்டு கேட்டகரிக்கு அரசு விதிப்படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வழங்கப்படும். கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னா, ஏதேனும் ஒரு டிகிரி முடித்திருக்க வேண்டும். அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிஇ, பிடெக் எனி டிகிரி மாணவர்களும் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஆண்கள் ஹைட்டு 165 சென்டிமீட்டர், செஸ்ட்டு 81 to 86 சென்டிமீட்டர், வெயிட்டு மினிமம் 50 kg இருக்கணும். பெண்கள் ஹைட்டு 157 சென்டிமீட்டர், வெயிட்டு 46 கிலோவுக்கும் குறையக்கூடாது. உடல் தகுதி மிகவும் முக்கியம். அதனால் இப்போதே ஃபிட்னஸ் ட்ரைனிங் ஆரம்பிக்க வேண்டும். இந்த தேர்வுக்கான செயல்முறை எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, இந்த தேர்வு பல கட்டங்களாக நடைபெறும். ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ மற்றும் பர்சனாலிட்டி டெஸ்ட் மற்றும் ஃபைனல் மெரிட் லிஸ்ட். ரிட்டன் எக்ஸாமில் என்ன படிக்கணும் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியன் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிரஃபி, ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் கிராமர், எஸ்ஸே ரைட்டிங். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கும் பழக்கம் வெற்றிக்கு உதவும். இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, தினசரி 6லிருந்து 8 மணி நேரமாவது படிக்கணும். தினமும் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓட்டப்பயிற்சி. வீக்லி மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். நோட்ஸு ப்ரிப்பேர் பண்ணணும். ரிவிஷனுக்கு தனி நேரம் ஒதுக்கணும். இந்த எக்ஸாமுக்கு ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் சில டிப்ஸு. ஏன்னா நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக தினமும் ரன்னிங் பண்ணணும், புஷ்அப் அண்டு ஸ்குவாட்ஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், ஹெல்த்தி ஃபுட், ப்ராப்பர் ஸ்லீப் கண்டிப்பாக வேணும். உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இந்த தேர்வில் வெற்றி பெறுவது ரொம்ப கடினம். இந்த வேலைக்கான சம்பளம், சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அட்ராக்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேலரி, அலவன்சஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், குவார்ட்டர்ஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ், ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மேலும் சமூகத்தில் மிகப்பெரிய மரியாதை கிடைக்குங்க. ஒரு சோசியல் ரெஸ்பெக்ட் இந்த ஒர்க்குக்கு ரொம்ப அதிகம். வெற்றி பெறக்கூடிய சில மனப்பாங்கு, நம்ம வெற்றி பெறத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், லீடர்ஷிப், கான்ஃபிடென்ஸ். நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும், தமிழ் மீடியமில் படித்திருந்தாலும், சாதாரண குடும்பத்தில் இருந்தாலும் தொடர்ச்சியாக முயற்சி செய்தால் இந்த அதிகாரி பதவியை அடைய முடியும். கனவு காண்பவர்கள் பலர், ஆனால் தினமும் அதற்காக உழைப்பவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். இன்று நீங்கள் ஆரம்பிக்கும் ப்ரிப்பரேஷன் தான் நாளைய ஆஃபீஸர் யூனிஃபார்மாக மாறும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்டேட்ஸ் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நாள் ஆஃபீஸர் ஆகலாம். தேங்க்யூ.